This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்சார ஸ்கூட்டர் பயன்படுத்துவோருக்கு புதிய கட்டுப்பாடுகள் அமல். கடுமையான விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை தடுக்க பாரிஸ் காவல்துறை அதிரடி உத்தரவு. பிரான்சில் தன்னாட்சி விநியோக ரோபோக்களுக்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்த அரசு. விநியோக செலவு மற்றும் மாசுபாட்டை குறைக்க தன்னாட்சி வாகனங்கள் பயன்பாடு. பிரான்சில் உடைந்த கண்ணாடியை காட்டி பணம் பறிக்க முயன்ற கும்பல். விபத்து நடந்தால் எக்காரணம் கொண்டும் ரொக்க பணம் கொடுக்க வேண்டாம் என பிரான்ஸ் காவல்துறை எச்சரிக்கை. பிரான்சில் கார்பூர் குழந்தைகள் உணவுப் பொதிகளை உடனடியாக திரும்ப பெற அரசு உத்தரவு. ஒவ்வாமை உள்ள குழந்தைகளுக்கு இந்த உணவை கொடுப்பது ஆபத்து என பெற்றோர்களுக்கு கடும் எச்சரிக்கை. பிரான்சின் சார்சலஸ் நகரில் கொண்டாட்ட நிகழ்வில் திடீர் கத்தி தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை கைது செய்து நகர காவல்துறை தீவிர விசாரணை. பிரான்சில் 50 ஆண்டுகள் வாழ்ந்த மொராக்கோ நாட்டவரின் வதிவிட உரிமையை ரத்து செய்த நீதிமன்றம். வதிவிட உரிமை பறிக்கப்பட்டாலும் நாடு கடத்தப்படாமல் 6 மாத தற்காலிக தங்கும் அனுமதி வழங்கிய பிரெஞ்சு அரசு. பாரிஸ் தேவாலயத்தில் பெரும் பரபரப்பு. 2 கைக்குண்டுகளுடன் நுழைந்த என்பது வயது மூதாட்டி. 100க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். பிரான்சில் இந்த ஆண்டு உயர்ந்த வேலையின்மை விகிதம். ஈரான் போர், எரிசக்தி விலை உயர்வால் புதிய ஆட்சேர்ப்புகளை நடத்த பிரெஞ்சு நிறுவனங்கள் தயக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார புறநகர் பகுதிகளில் மின்சார ஸ்கூட்டர் உள்ளிட்ட தனிநபர் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோருக்கான பாதுகாப்பு விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 8 முதல் பாரிஸ், ஹவுட்ஸ்ட செயின்ட் டெனிஸ் மற்றும் வல்டமார்ன் ஆகிய பகுதிகளில் பொதுச்சாலைகளில் மின்சார ஸ்கூட்டர்கள், ஒற்றை சக்கர வாகனங்கள் மற்றும் மின்சார ஸ்கேட்களை பயன்படுத்தும் போது தலைக்கவசம் அணிவதும் ஒளியை பிரதிபலிக்கும் பாதுகாப்பு ஆடை அணிவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய வாகனங்கள் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் கடுமையான விபத்துகளை குறைக்கும் நோக்கில் பாரிஸ் காவல்துறை தலைவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சாலைகளில் பயணிப்பவர்களின் தெரிவு நிலையை அதிகரிக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய விதிகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரான்சில் பொருட்களை விநியோகிக்கும் தன்னாட்சி ரோபோக்களை, அதாவது ஆட்டோனமஸ் டெலிவரி ரோபோட்ஸ் தயாரித்து பயன்படுத்துவதற்கான புதிய விதிமுறைகளுக்கு அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி அதிகபட்சமாக 4 மீட்டர் நீளமும் 1000 கிலோ எடை வரை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ரோபோக்கள் இனி பொது சாலைகளில் பயணிக்கலாம். ஆனால் நடைபாதைகளில் செல்ல அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சோதனை நிலையில் இருந்த ரோபோ தொழில்நுட்பத்தை பெரிய அளவிலான உற்பத்திக்கு கொண்டு செல்ல இந்த ஒப்புதல் உதவும் என தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பொருட்களை வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கும் விநியோகத்தில் ஏற்படும் அதிக செலவு மற்றும் மாசுபாட்டை குறைக்க இந்த ரோபோக்கள் பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் சேட் நகருக்கு அருகே வாகனத்தின் கண்ணாடியை உடைத்துவிட்டதாக பொய்க்குற்றச்சாட்டு சுமத்தி பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் நூதன மோசடி அம்பலமாகியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் தோழி மற்றும் 6 வயது மகனுடன் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த 50 வயது பெண்மணியை மர்ம நபர் ஒருவர் வழிமறித்துள்ளார். உங்கள் வாகனம் மோதியதில் எனது வாகன கண்ணாடி உடைந்துவிட்டது, அதற்கு 250 யூரோக்கள் செலவாகும் என கூறி உடனடியாக ரொக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். காப்பீட்டு நிறுவனம் மூலமாக பேசி தீர்த்து கொள்ளலாம் என பெண்மணி கூறியதை மறுத்த அந்த நபர் தனது கூட்டாளியையும் வரவழைத்து பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். திட்டமிட்டு சுற்றி வளைக்கப்படுவதை உணர்ந்த அந்த பெண்மணி சிறிதும் பயமின்றி மர்ம நபரின் வாகன பதிவு எண்ணை புகைப்படம் எடுத்துவிட்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள காவல்துறையினர் நள்ளிரவில் பெண்கள் மற்றும் முதியவர்களை குறிவைத்து நடத்தப்படும் இத்தகைய மோசடிகள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் விபத்து நடந்தால் முறையான சுமூக விபத்து அறிக்கையை மட்டுமே நிரப்ப வேண்டும் எனவும் எக்காரணம் கொண்டும் ரொக்க பணம் கொடுக்கக்கூடாது எனவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாடெங்கும் உள்ள கார்பூர் பேரங்காடிகளில் விற்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஆயத்த உணவுப் பொதிகளை உடனடியாக திரும்ப பெறுமாறு அரசின் நுகர்வோர் எச்சரிக்கை தளமான ரப்பல் கான்சோ அறிவித்துள்ளது. 15 மாத குழந்தைகளுக்கான ஸ்பகெட்டி பாலோனைஸ், கார்பூர் பேபி பயோ என்ற 250 கிராம் உணவுப் பொதிகளிலேயே இந்த சிக்கல் எழுந்துள்ளது. குறிப்பிட்ட இந்த உணவின் உரையில் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பால் கலந்திருப்பது அச்சிடப்படவில்லை. பால் ஒவ்வாமை உள்ள குழந்தைகளுக்கு இந்த உணவை கொடுப்பது அவர்களின் உயிருக்கே பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
எனவே திரையில் காட்டப்படும் பொதி எண்ணுடன் கூடிய கடந்த மே 29 முதல் ஆகஸ்ட் 6 வரை விற்கப்பட்ட 2027 மே 13 காலாவதியாகும் இந்த பொதிகளை வாங்கிய பெற்றோர்கள் எக்காரணம் கொண்டும் குழந்தைகளுக்கு இதை தர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பொதி உணவை உடனடியாக குப்பையிலிட அல்லது வாங்கிய கடைகளிலேயே திருப்பிக் கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளவோ கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு திரையில் காட்டப்படும் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் சார்சலஸ் நகரில் ஹைட்டி சமூகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொண்டாட்ட நிகழ்வொன்றில் நபர் ஒருவர் நடத்திய திடீர் கத்திக்குத்து தாக்குதலில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 6 மணியளவில் ரூடு வினியால் பகுதியில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நிகழ்வில் பங்கேற்ற நபர் ஒருவர் திடீரென கத்தியால் அங்கிருந்தவர்களை தாக்கியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புப் படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை சார்சலஸ் நகர காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கான பின்னணி மற்றும் காரணம் குறித்து காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தனது 6வது வயதில் பிரான்ஸ் மண்ணில் காலடி எடுத்து வைத்து கடந்த அரை நூற்றாண்டாக பிரான்சில் வாழ்ந்து வந்த மொராக்கோ நாட்டை சேர்ந்த நபரின் வதிவிட உரிமையை ரத்து செய்து மார்சேய் மேல்முறையீட்டு நிர்வாக நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. 1993 முதல் 2024 வரை எவ்வித தடையுமின்றி வதிவிட உரிமை பெற்றிருந்த இவருக்கு தற்போது அதை புதுப்பிக்க பிராந்திய நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இவர் பொது அமைதிக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலானவர் என நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மது போதையில் வாகனம் ஓட்டியது, பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வைத்திருந்தது, வன்முறையுடன் கூடிய திருட்டு மற்றும் தொடர்ச்சியான கொலை மிரட்டல்கள் என இவர் மீதான குற்றச்சாட்டுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதே இந்த அதிரடி முடிவுக்கு காரணமாகும். குற்றங்களை மட்டுமே அளவுகோலாக கொள்ளாத நீதிபதிகள் இவருக்கு திருமணமாகவில்லை என்பதையும் நிலையான தொழில்முறை ஒருங்கிணைப்பு இல்லை என்பதையும் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் இவரை உடனடியாக நாடு கடத்த அரசு உத்தரவிடவில்லை. மாறாக 6 மாதங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கக்கூடிய தற்காலிக தங்கும் அனுமதி மட்டுமே தற்போது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பாரிஸின் 13வது வட்டாரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நாட்ரடாம் ட லா கார் தேவாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடந்த ஓர் எதிர்பாராத அதிர்ச்சி சம்பவம் பொதுமக்களையும் பாதுகாப்பு அதிகாரிகளையும் பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கமான ஞாயிறு சிறப்பு வழிபாட்டுக்காக 100க்கும் மேற்பட்ட மக்கள் அமைதியாக கூடியிருந்த வேளையில் காலை சுமார் 10:20 மணியளவில் தேவாலயத்திற்குள் நுழைந்த என்பது வயதை கடந்த மூதாட்டி ஒருவர் தனது கைகளில் 2 கைக்குண்டுகளை வைத்திருந்ததைக் கண்டு அங்கிருந்தவர்கள் பேரச்சத்தில் உறைந்தனர். விசாரணையில் தான் தங்கியிருக்கும் குடியிருப்பின் பொது இடத்தில் கிடந்த அந்த கைக்குண்டுகளை கண்டெடுத்த அந்த மூதாட்டி அதன் விபரீதம் புரியாமல் அதை தேவாலய நிர்வாகிகளிடம் காட்டுவதற்காகவே அங்கே மிக சாதாரணமாக எடுத்து வந்துள்ளார் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக காவல்துறைக்கு அவசர தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் எவ்வித அசம்பாவிதமும் நிகழாமல் தடுக்கும் பொருட்டு தேவாலயத்திற்குள் இருந்த அனைவரையும் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றினர். அப்பகுதியைச் சுற்றி உடனடியாக ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் மைய ஆய்வகத்தை சேர்ந்த அதிநவீன வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் அந்த வெடிப்பொருட்களை ஆராயும் பணிகள் தொடங்கப்பட்டன. அதிகாரிகளின் துரித நடவடிக்கையால் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் காலை 11:20 மணியளவில் அங்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என உறுதி செய்யப்பட்டு பாதுகாப்பு வளையம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மூதாட்டி கொண்டு வந்த அந்த கைக்குண்டுகளின் தன்மை குறித்தோ அது எவ்வாறு குடியிருப்பில் விடப்பட்டது என்பது குறித்தோ அரசு தரப்பு வழக்குரைஞர்கள் இன்னும் எவ்வித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கவில்லை. விபரீதம் அறியாத ஒரு மூதாட்டியின் செயலால் ஞாயிறு வழிபாட்டின் போது அரங்கேறிய இந்த சம்பவம் பாரிஸ் நகரெங்கும் பேசுப் பொருளாகியுள்ளது. பிரான்சில் 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் வேலையின்மை விகிதம் 0.2% அதிகரித்து 8.3% உயர்ந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இலையுதிர் காலத்திற்கு பின்னர் பதிவான மிக அதிகபட்ச வேலையின்மை விகிதம் இதுவாகும் என இன்சி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் தீவிரமாக வேலை தேடுவோரின் எண்ணிக்கையும் முந்தைய காலாண்டை விட 62,000 அதிகரித்து ஒட்டுமொத்தமாக 2.7 மில்லியனாக உயர்ந்துள்ளது. ஈரான் போர், ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள் மற்றும் எரிசக்தி விலை உயர்வு ஆகிய உலகளாவிய காரணங்களால்
பிரெஞ்சு நிறுவனங்கள் புதிய முதலீடுகள் மற்றும் ஆட்சேர்ப்பில் தயக்கம் காட்டுவதே இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் என தொழிலாளர் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய முழு வேலைவாய்ப்பு சட்டத்தின் கீழ் அரசு உதவி பெறுவோர் மற்றும் பல இளைஞர்கள் வேலை தேடுவோர் பட்டியலில் இணைக்கப்பட்டதும் இந்த விகிதம் அதிகரிக்க காரணம் என அவர் விளக்கமளித்தார். குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களே வேலைவாய்ப்பில் அதிக சிரமங்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு நடவடிக்கைகளில் இனி கூடுதல் கவனம் செலுத்தப்படும் எனவும் இதற்கான திட்ட நிதி அடுத்த ஆண்டிலும் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.